சிட்டியால மறுபடியும் சத்யாவோட மோதிர முத்து ரோகிணியனுடைய ரகசியம் அம்பலமாகுமா அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போ முக்கிய திருப்பத்தோட பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் போயிட்டு இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு இந்த சீரியல்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சிட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கிற சத்யா கிட்ட நேருக்கு நேராக முத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோதுறாரு. இதனால் இனி முத்துவுக்கு அடுத்த பிரச்சனை வர இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. முத்துவும் மீனாவும் தம்பதிகளுக்கான போட்டியில் முதல் பரிசை பெற்றிருக்கிறாங்க. இதனால் விஜயா கோவத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தம்பதிகளுக்குள்ள சண்டை வரணும், அப்படி சண்டைகள் வந்தால் தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி, அப்படி சண்டைகள் வரலை அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் எதையோ மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா போட்டியில் நடுவர்கள் சொன்னதை முத்து வீட்டில் சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே டவுட் வந்திருக்குது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ரோகிணி மனோஜா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு இருந்த நிலையில் அப்பையும் விஜயா ரோகிணியினுடைய பழைய வாழ்க்கையை தோண்டி கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் தாங்க ஜெயிச்ச பணத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மனோஜன் ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட மறைச்சதே இல்லை, ஆனால் நீ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரோகிணி கிட்ட கேட்க, ரோகிணி அப்போ நான் எதனா மறைச்சிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் ஸ்ருதி அண்ட் ரவிக்கிட்ட குழந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டை வந்திருக்குது. இந்த நிலையில தான் முத்து சவாரிக்கு போயிருந்த நிலையில் அங்கே கஸ்டமர் அவருடைய பேக்கை காரில் வச்சுட்டு போயிடுறாரு. அப்போது அந்த வீட்டுக்கு முத்து அந்த பேக் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சிட்டி முத்துவோட கஸ்டமர்கிட்ட 50,000 கொடு, எனக்கு நிறைய வீட்டுக்கு போகணும், வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே வந்து முத்து ஏன் நிறைய வீட்டில் போயிட்டு பிச்சை எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சிட்டியை அடித்து விரட்டி இருக்கிறாரு. அதோட சிட்டியோட இருந்த சத்யா கிட்டையும் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ இவங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்காத, இவனால் உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சத்யா அதை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறாரு. இதனால் சத்யாவுக்கு அடுத்ததாக எதனா பிரச்சனை வர்றது போல தான் காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது. சிட்டி எதனா தப்பு பண்ணிவிட்டு அதில் சத்யாவை சிக்க வைப்பாரா இருக்கும். அப்போது முத்து வந்து சத்யாவை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதுக்கப்புறமா தான் சத்யா முழுமையாக முத்துவை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ரோகிணி சிட்டிக்கிட்ட கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் சத்யாவுக்கு தெரிகிற நிலையில் சத்யா திருந்தினதுக்கு அப்புறமா ரோகிணி பற்றி வீட்டில் போட்டு கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா சத்யாவுக்கு பிரச்சனை வந்தால் அடுத்ததாக ரோகிணிக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனவே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.